முன்னாள் பிரதமர் டாக்டர் மகாதிர் முகமது இதர அமைச்சரவை உறுப்பினர்கள் முன்னிலையில் தம்மை பதவி நீக்கம் செய்யப் போவதாக 3 முறை பகிரங்கமாக மிரட்டியதாக முன்னாள் நிதியமைச்சர் லிம் குவான் எங் கூறியுள்ளார். 2018ஆம் ஆண்டு பக்காத்தான் ஹராப்பான் தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற வலியுறுத்திய போது தமக்கு அந்த மிரட்டல் விடுக்கப்பட்டதாக குவான் எங் தமது முகநூல் பதிவில் குறிப்பிட்டுள்ளார். அதில் வடக்கு தெற்கு டோல் கட்டணத்தை 18 விழுக்காடு குறைக்கும் வாக்குறுதியும் அடங்கும் என குவான் எங் சுட்டிக்காட்டியுள்ளார். அதே சமயம் அரசாங்க குத்தகைகளை வெளிப்படையான டெண்டர் வாயிலாக வழங்குவது, நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு மேம்பாட்டு ஒதுக்கீடுகளை வழங்குவது போன்ற முயற்சிகளையும் மகாதிர் எதிர்த்தார். எனினும் அமைச்சரவை உறுப்பினர்களின் பெரும்பான்மை ஆதரவு இருந்ததால் மகாதிரின் எதிர்ப்பை மீறி அத்திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டதாக குவான் எங் கூறியுள்ளார். நாட்டின் 14வது பொதுத் தேர்தலுக்கு பிந்திய அரசியல் நிகழ்வுகளை விவரிக்கும் ரோமன் போஸ் எழுதிய ஷேட்டர்ட் ஹோப்ஸ் அல்லது நம்பிக்கைகள் சிதறிவிட்டன எனும் புத்தகம் தொடர்பில் குவான் எங் அவ்வாறு கருத்துரைத்துள்ளார். அந்த புத்தகத்தில் இடம்பெற்றுள்ள முன்னாள் லங்காவி நாடாளுமன்ற உறுப்பினருமான மகாதிரின் கருத்துகள் அரை உண்மைகள், மற்றவை பொய்களில் சிக்கியுள்ளன எனவும் குவான் எங் விமர்சித்துள்ளார். மகாதிரின் நிதி அமைச்சர் என்ற முறையில் தாம் எதிர்கொண்ட சவால்கள், பக்காத்தான் ஹராப்பான் தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதில் ஏற்பட்ட இடையூறுகள், விடுக்கப்பட்ட மிரட்டல், அம்னோவை தடை செய்ய மகாதிர் மேற்கொண்ட முயற்சிகள் ஆகியவற்றையும் குவான் எங் தமது பதிவில் விளக்கியுள்ளார். அதோடு நில்லாமல் தேர்தல் வாக்குறுதி புனித நூல் அல்ல என அறிவித்த மகாதிரின் செயல் அப்போதைய பக்காத்தான் ஹராப்பான் அரசாங்கத்தின் செல்வாக்கை சரிய செய்ததையும் அவர் மேற்கோள் காட்டியுள்ளார்.